இந்தியா அக்னி 5 சோதனை மேற்கொண்டது தெற்காசிய பிராந்தியத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதா பாகிஸ்தான் தெரிவிச்சிருக்கு. இது குறித்து கூடுதல் தகவலை தெரிவிப்பதற்காக நமது டிஜிட்டல் பிரிவு தலைவர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் வெங்கட், கூடுதல் தகவல்கள். நிச்சயமா அபிநயா. அதாவது என்னன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக இந்தியா அக்னி 5 சோதனையை நடத்துனுச்சு. அக்னி 5 அப்படிங்கிறது ஒரு இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். அதாவது இந்தியா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய 5000 கிலோமீட்டர் இலக்குகளை ரொம்ப துல்லியமாக அழிக்க முடியும். இதனால தான் இப்போ பாகிஸ்தான் ஒரு அச்சத்தை தெரிவிச்சிருக்கு. அதாவது என்னென்னா, இந்தியாவுடைய இந்த அக்னி 5 சோதனைனால பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை, தெற்காசியாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆசிய பிராந்தியத்திலேயே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா தொடர்ச்சியாக ஆயுத கொள்முதலை குவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கு, ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருக்கு. ஆனால் இதில் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டால், இப்படி இந்தியா மீது ஒரு பழியை போட்டுட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தானும் ஆயுதங்களை வாங்கி குவிச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு சீனா கிட்டேருந்து ஹேங்கர் வகை நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கியிருக்காங்க. அதாவது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கர் ஒரு டீசல் என்ஜின் பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல்கள். அது மட்டும் இல்லை, இதில் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் இருக்குது. அதாவது இந்த மாதிரி வசதி கொண்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல் நீண்ட நாட்கள் கடலுக்கு அடியில் தங்கி எதிரியை உளவு பார்க்க முடியும். அப்போது இயல்பாகவே நமக்கு கேள்வி எழுது, இந்த மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் வாங்குவது பிராந்தியத்தில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தாதான்னு. இதோட பாகிஸ்தான் நின்றுடலை, பக்கத்தில் இருக்க துருக்கி கிட்டையும் ஏராளமான ட்ரோன்களை வாங்கி குவிக்குது. ஏன், சீனா கிட்டேயே ZN-ME அப்படிங்கிற போர் ஹெலிகாப்டர்களை வாங்கியிருக்கு. தொடர்ச்சியாக இப்படி ஆயுதங்களை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருக்கு. இதோட பாகிஸ்தான் நின்றுடலை, தன்னோட அண்டை நாடான வங்கதேசத்தோட அண்மையில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் நாட்களில் பாகிஸ்தானை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள், வர்த்தகர்கள் விசா இல்லாமலேயே வங்கதேசத்துக்குள்ளே போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு என்ன அச்சுறுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த இராணுவ அதிகாரிகள் மட்டும் இல்லை, பயங்கரவாதிகள் கூட ரொம்ப எளிதாக வங்கதேசத்துக்குள்ளே நுழைஞ்சி வங்கதேசம் இந்தியா எல்லையில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளை தூண்டிவிட முடியும். அப்போ இயல்பாகவே நமக்கு கேள்வி எழுகுது, இது பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை இல்லையா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அண்மை காலங்களில் வங்கதேசம், சீனா, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளுமே இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றாங்க. இதுவும் கூட பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் அப்படின்னு இந்தியா தொடர்ச்சியாக குற்றம் சாட்டிகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பாகிஸ்தானோட இராணுவ தளபதியாக இருக்கட்டும், அந்த நாட்டோட பிரதமராக இருக்கட்டும், பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இந்தியா மேலே நாங்கள் எப்போ வேணாலும் அணுகுண்டை வீசுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய அச்சுறுத்தல் கிடையாது அப்படின்ற கேள்வியை இந்தியா முன் வச்சிருக்கு. ஆக ஆசிய பிராந்தியத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் பாகிஸ்தான் செய்துட்டு இந்தியா மீது குற்றம் சாட்டுவது தான் வேடிக்கை. அபிநயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நேர்களே, இது போன்ற முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.